Hi viewers, welcome to my channel அடிப்படை உணவு. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற ரெசிபி கொய்யா கேக். ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக கடாயிலே செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். 1 ஸ்பூன் ஆப்ப சோடா எடுத்திருக்கேன். ஒரு எக்கு நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு கொய்யாவை நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் மைதா, 2 டேபிள் ஸ்பூன் பட்டரை மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். 1 கப் கர்டு நல்லா புளிச்ச தயிர் எடுத்திருக்கேன். இவ்வளோதான் தேவையான பொருள். கொய்யாவை ரொம்ப மெலிசாக கட் பண்ணிடாதீங்க, ஏன்னா நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால நல்லா மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 1 ஸ்பூன் பட்டரை அடுப்பில் நல்லா காய்ச்சிட்டு அதில் 2 ஸ்பூன் சுகர் சேர்த்து அது மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா மெல்ட் ஆகட்டும் இந்த சுகர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த கொய்யாவை அதில் நம்ம ஷேப்பாக அடுக்கிடலாம். நான் பார்க்குறதுக்கு வியூ அழகாக இருக்குமே அப்படின்றதுனால ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வைக்கிறேன். நீங்கள் ரேண்டமாக கூட வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அடுக்கிட்டு ஒரு 5லேருந்து 10 செகண்ட்ஸ் இதை நல்லா ஒன் சைட் குக் ஆகட்டும். ஸோ 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் இதை திருப்பி விட்டு நம்ம குக் பண்ணிடலாம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக அதை நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அப்போ நமக்கு ஃபைனல் வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக டிசைனாக பண்ணியிருக்கேன். இல்லை நீங்கள் நார்மலாக ரேண்டமாக வச்சிங்கனாலும் அதில் ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஸோ அவ்வளோதான். இதை நம்ம ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு 5லேருந்து 10 செகண்ட்ஸ் இதை நீங்கள் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நீங்கள் ஆப்போசிட் சைட் திருப்பி விட்டு ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் குக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ அடுத்த பக்கம் திருப்பி விட்டுருக்கேன். இது ஒரு 5 to 10 செகண்ட்ஸ் குக் பண்ணிவிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ இது ரெஸ்ட்டில் இருக்கட்டும், ஃப்ளேமில் இருக்கக்கூடாது, கருகிடும். ஸோ இதை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம். ஸோ நாம் எடுத்துக்கிட்ட எக்கை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு கொஞ்சம், அதாவது 2 டேபிள் ஸ்பூன் சுகர், நம்ம ஏற்கனவே 2 டேபிள் ஸ்பூன் சுகர் அங்கே கொய்யாவில் சேர்த்துருக்கோம். இப்போ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகரை இந்த முட்டையோடு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள்கிட்ட பீட்டர் இருந்ததுன்னா நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அடுத்து ஒரு பொருளாக சேர்க்கலாம். ஸோ ஆர்டர் முக்கியம். ஸோ அதனால் ஆர்டரை மாற்றி சேர்க்காதீங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கேர்டு அதில் சேர்த்துக்கலாம். ஸோ கேர்டை சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணுங்கள். ஸோ ஒரு பொருளை சேர்த்துட்டும் நல்லா பீட் பண்ண வேண்டியது முக்கியம். ஏன்னா நம்ம பேக்கிங் ஸ்டைலில் இந்த கேக் ரெடி பண்ண போகிறதுல கடாயில் ரெடி பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பான்ஜியான கேக் கிடைக்கும். ஸோ இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சுருந்த 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், மெல்ட்டிங் பட்டரை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதையும் நல்லா இதோட கலந்து கொடுத்துருங்க. இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த மைதாவையும் பேக்கிங் சோடாவையும் இதில் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்மூதிங்கான ஒரு பேட்டர் கிடைக்கும். ஸோ இப்போ இதில் மைதாவையும் அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த ஆப்ப சோடாவையும் சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட பேக்கிங் சோடா இல்லை பேக்கிங் பவுடர் இருந்ததுன்னா அதை நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு நல்லா இதை லம்ஸ் இல்லாமல் நல்லா கலந்து கொடுங்க. பொறுமையாக கலந்து கொடுங்க. இதில் லம்ஸ் இல்லாமல் இருந்ததுனா தான் நமக்கு கேக் நல்லா ஃப்ளாஃபியாக வரும். அதுக்காக ஸோ இது நமக்கு ஒரு ஸ்மூத் பேட்டராக கிடைக்கும். இதில் வேறு எந்த விதமான தண்ணி எதுவும் தேவையில்லை. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு க்ரீமியாக ஒரு பேட்டர் கிடைக்கும். இப்போ நம்ம கோவா ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கொய்யாவை சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு இந்த பேட்டரை அப்படியே அது ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி எல்லா பக்கமும் அதை நல்லா நம்மளோட பேட்டரை ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். ஸோ இந்த பேட்டர் வந்து எல்லா பக்கமும் கவர் ஆகி இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கே அப்போ தான் உங்களுக்கு வந்து கேக்கு உடஞ்சி போகாமல் கிடைக்கும். ஏன்னா நம்ம எந்த ஷேப்பும் வச்சு இந்த கேக்கை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணல. அதனால நீங்கள் இதை ஊற்றும் போது எல்லா பக்கமும் கவர் ஆகிற மாதிரி ஊற்றணும். இல்லைனா ஒரு ஸ்போக்கோ இல்லை ஒரு ஸ்பூனோ வச்சு அதை ஈவன் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கேக் ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அவ்வளோதான். இதை முடிச்சுட்டு சிம்லே இருக்கட்டும் அடுப்பு. ஸோ சிம்மில் வச்சுட்டு ஒரு கவர் போட்டுருங்க, ஒரு லெட்டு போட்டு. எனக்கு இது 10 மினிட்ஸில் குக் ஆகிடுச்சு. உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸில் இது குக் ஆகிடும். பாருங்கள், 10 மினிட்ஸ்லேயே சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம ஒரு கத்தியோ இல்லை ஒரு குச்சியோ விட்டு செக் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், கத்தியில் ஒட்டாமல் வந்துச்சு. இப்போ நமக்கு இந்த கேக் ஒரு 80% ரெடி. இப்போ நமக்கு மேல் சைடும் கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனால் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால நம்ம இதை மெல்லமாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ ரொம்ப அழகாக ஒட்டாமல் வந்துருச்சு. பார்த்தீங்களா, சூப்பராக வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப ஸ்மெல் சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட வீடியோஸ் உடனே உங்களுக்கு அப்லோட் ஆகும். ஸோ இப்போ இதை நான் பேக் சைட் திருப்பி போட்டிருக்கேன். இப்போ நம்ம கீழ்ப்பக்கம் கோவா வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ அந்த கொய்யா இப்போ மேலே நமக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது வியூ. ஸோ இதை கவர் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் மேக்ஸிமம் நீங்கள் வச்சு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான கொய்யா கேக் ரெடி.
ஸோ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மெல்லமாக இப்படி ஷேக் பண்ணிங்கன்னா, கடாயை ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கேக் அப்படியே மெல்லமாக வந்துடும். கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதை அப்படியே மெல்லமாக ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப ஸ்பான்ச்சியாக இருந்தது இந்த கேக்கு. நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கல, ரொம்ப சூடாக இருந்ததுனால நான் கட் பண்ணல. கொஞ்சமாக ஆற விட்டுட்டு கட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஸ்பான்ச்சியாக ரொம்ப ரொம்ப சூப்பராக, பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம், எந்த டிசாஸ்டரும் ஆகாது. ஸோ நான் சொன்ன விஷயங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி கடாயிலேயே நம்ம இதை செஞ்சு எடுத்துடலாம். ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக ஒரு கேக் ரெசிபி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபியாக இருக்கும். தீபாவளி வரப்போகுது. ஸோ தீபாவளிக்கெலாம் இதை செஞ்சு கொடுத்து அசத்துங்க. நான் கோவா பழத்தை கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி சும்மா அழகுக்காக வச்சுருக்கேன். இது தம்ப்நெயிலுக்காக ரெடி பண்ணது, உங்களுக்கு பார்க்குறதுக்கு வியூ நல்லா இருக்குமேன்றதுக்காக இதை வச்சுருக்கேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது எனக்கு ரொம்ப ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும், இன்னும் புது புது விதமான டிஷ்ஷஸ் நான் உங்களுக்கு செய்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். See you soon.